அதிகாரம் ஆழ்வினை உடைமை. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். ஊழ் என்னும் விதியை வெல்ல முடியாது என்பார்கள். சோர்வில்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்கள் அந்த விதியையும் தோல்வியடையச் செய்வார்கள். வணக்கம் நேயர்களே, மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு திமுக தலைவர் கருணாநிதியோட திருவாரூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு சேலம் மாவட்டத்தை பத்தியும் பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அரசியல் கிசுகிசு என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் வணக்கம். முரசு கட்சி கூட்டணிக்கு வந்தா 50 சீட்டு வரைக்கும் தர்றோம் அப்படின்னும் உள்ளாட்சியில 20% வரைக்கும் தர்றதாவும் சூரிய கட்சியில சொன்னாங்க அப்படின்னு நாம கடந்த 16ஆம் தேதியே சொன்னோம். இது தொடர்பா முரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சந்திரகுமார் இன்னைக்கு சொல்லி இருக்கிறத முதல்ல கேட்டலாம். தனிப்பட்ட முறையிலே அவருடைய நண்பர்கள் அவருடைய உறவினர்களை வைத்து திமுகவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது அவர். அதே போல அவர் சொன்னார். அத்தனை சார் எங்கிட்ட மட்டும் இல்ல சார், ஒரே நிமிஷம் நேர்காணலுக்கு வந்த 3900 பேர் இருக்காங்க. எல்லோருக்கும் சொன்னார், எங்கிட்ட மட்டும் இல்ல, அத்தனை பேருக்கு சொன்னார். நான் திமுக பேசினேன், இவ்வளவுதான் சீட்டு தரேன்னு சொன்னாங்க, இதுக்கு மேல பண்ண முடியாதுறாங்க. உள்ளாட்சியில தரலன்னு சொன்னாங்க, உள்ளாட்சியில 25% தரனாங்க. நான் 117 சீட்டு கேட்டேன், உள்ளாட்சியில 50% இடம் கேட்டேன். இத நேர்காணலுக்கு வந்தவங்க அத்தனை பேருக்கு சொன்னாங்க. இலை கட்சி வேட்பாளர் பட்டியல்ல மறுபடியும் மாற்றம் வந்துகிட்டே இருக்கு. மாற்றங்களால புதுசா இடம் கிடைக்கிற வேட்பாளர்கள் சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ, தென்னந்தோப்பு கட்சியில அது நம்பிக்கையை கொடுத்திருக்கான். இலை கட்சியில இன்னும் நமக்கு கதவு சாத்தல, எப்படியும் இடம் உண்டுன்னு கட்சி பொறுப்பாளர்கள் கிட்ட நம்பிக்கையோட சொல்றாராம் தஞ்சாவூர் தலைவர். இவங்க தரப்புல 20 கேட்கறாங்களாம். இலை கட்சி 12 15 வரைக்கும் தருவாங்கன்னு இவங்க நம்புறாங்களாம். எப்படியோ கூட்டணியில இடம் கிடைச்சிடும்னாலும் இலை கட்சி ஒரு நிபந்தனையை வைக்குதான். நீங்க விரும்புகிற தொகுதிகளை நாங்க தர முடியாது, நாங்க தர்ற தொகுதிகளை நீங்க வாங்கிக்கிடணும் அப்படின்னு நிபந்தனையை வைக்குதான் இலை கட்சி தலைமை. இன்னொரு தகவலும் இருக்கு. வேலவனும் இலை கட்சியோட அழைப்புக்கு தான் காத்திருக்கிறாராம். மாம்பழத்துக்காரங்க எப்பவுமே எதிரிங்க, அங்க போக முடியாது. கை கட்சி இருக்கிறதால சூரியன் கூட்டணிக்கும் போக முடியாது. முரசுக்காரர் இருக்கிறதால ஐவரணிக்கும் போக முடியாது. தாமரையை எதிர்த்த அரசியலை தொடர்ந்து பண்ணிட்டதால அங்கேயும் போக முடியாது. மிஞ்சி இருக்கிறது இலை கட்சி மட்டும்தான். அதனால அவங்க சேர்த்துக்கிட்டா நல்லது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தனிச்சு போட்டி, இல்லன்னா தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காராம் வாழ்வுரிமை பேசுற வேலவன். இலை கட்சி இன்னும் பல முடிவுகளை எடுக்க வேண்டிய போல இருக்கே. சரி, இன்னைக்கு கட்சி தலைவர்கள் என்னென்ன கருத்துக்களை சொன்னாங்க பார்க்கலாம். தேமுதிகவுல சந்திரகுமார் போர்க்கொடி தூக்கின விவகாரம் தொடர்பா கருத்து சொன்ன வைகோ, இதனால தேமுதிக தொண்டர்களும் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களும் கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாநாடு அறிவிச்சு ஒரு வாரத்துக்குள்ள ஜனங்களை எப்படி திரட்டுறதுன்னு திருமாவும் நானும் ஜிஆரும் முத்தரசனும் பேசிட்டு இருந்தோம். இப்ப நேற்றுக்கு இந்த விவகாரம் வந்துச்சு பாருங்க. தேமுதிக இதோட ஓச்சிடலான்னு நினைச்சாங்க. சந்திரகுமார் கோஷ்டியை வச்சு கொதிச்சு போயிருக்கான் தமிழ்நாடு பூரா தேமுதிக தொண்டரும் எங்கள் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களும். கொதிச்சு போயிருக்கான் தமிழ்நாடு பூரா தேமுதிக தொண்டரும் எங்கள் மக்கள் நல கூட்டணி தொண்டர்களும். எங்களை பிரிக்க முடியாது. இவருக்கு ஒண்ணுனா நான் வருவேன், இவருக்கு ஒண்ணுனா அவர் வருவார், நான் வருவேன். விஜயகாந்த் கொண்டுனா நாங்க 4 பேர் வருவோம், விஜயகாந்த் கொண்டுனா நாங்க 4 பேர் வருவோம். தமிழ்நாடு பூரா நேற்றைய ஒரு சம்பவத்தில் 5 கட்சிகளின் தொண்டர்களும் கடுமையான வேகத்தில் இருக்கிறாங்க. வர 10ஆம் தேதி மாமண்டூர்ல நடக்கிற மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்காரு வைகோ. நாட்டிலே மாற்றம் வேண்டும் என்று இயங்குகின்ற செல்போன் சிங்கங்களுக்கும் வலைதளத்தை பயன்படுத்துகிற தம்பிமார்கள் தங்கையர்களுக்கும் செல்போன் சிங்கங்களுக்கும்
வலைதளத்தை பயன்படுத்துகிற தம்பிமார்கள் தங்கையர்களுக்கும் மாநாட்டுக்கு வாருங்கள், மாமண்டூர் மாநாட்டுக்கு வாருங்கள். வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான கடமை என்ற உணர்வோடு வாருங்கள் என்று உங்கள் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். வைகோவோட விமர்சனத்தை பத்தி கருத்து சொன்ன வைகோ, இது தங்களுடைய சொந்த கட்சி பிரச்சனை அப்படின்னு இதுல வைகோ தலையிட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல வைகோ அவர்கள் பேசுகிறார், முதலில் உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற பிரச்சனையை பாருங்கள், எங்களுடைய கட்சிக்குள்ளே இது எங்கள் உட்கட்சி பிரச்சனை, எங்கள் உட்கட்சி பிரச்சனையிலே தலையிடுவதற்கு வைகோவிற்கு யோக்கியதையும் இல்லை, அருகதையும் இல்லை. எங்கள் உட்கட்சி பிரச்சனையிலே தலையிடுவதற்கு வைகோவிற்கு யோக்கியதையும் இல்லை, அருகதையும் இல்லை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு என்னை பார்த்து சொல்கிறாரே வைகோ, இது சுயநலமாக எடுத்த முடிவு, காசுக்காக எடுத்த முடிவு என்று நான் இதையே திரும்ப கேட்கிறேன். 1992 வைகோ திமுகவிலே இருந்து வெளியேறி எல்லோரையும் ஒன்றிணைத்தாரே, அன்றைக்கு ஜெயலலிதாவிடம் பணம் வாங்கிக் கொண்டுதான் திமுகவை நான் உடைத்தேன் என்று வைகோ ஒப்புக்கொள்வாரானால் நானும் அதற்கு வருகிறேன். ஒரு கருத்து, தேமுதிகவை விட்டு நீக்கினாலும் தங்களுடைய தலைவர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரகுமார். விஜயகாந்துக்கு பிடிக்காத கூட்டணி முடிவை பிரேமலதா எடுத்தாரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் தலைவர் கேப்டன் தான். கேப்டனுடைய அவருடைய கட்டுப்பாட்டிலே கட்சி இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படி உங்களை எல்லாம் அழைத்து பேசியிருக்க மாட்டேன். முழுக்க முழுக்க எங்களுடைய அண்ணியின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது. முழுக்க முழுக்க எங்களுடைய அண்ணியின் கட்டுப்பாட்டுக்கு சென்று விட்டது. அவர்கள் தான் இன்றைக்கு இந்த கூட்டணிக்கு மிக மிக முக்கிய காரணமாக தனியாக சென்று வைகோ அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிதான் தலைவருக்கு பிடிக்காத இந்த கூட்டணியை உருவாக்கியது. இந்த நேரத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். தலைவருக்கு பிடிக்காத, தலைமையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பிடிக்காத, தொண்டர்களுக்கு பிடிக்காத இந்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி. தேமுதிகவில் இருந்து தங்களை நீக்கினது பத்தி சொன்ன சந்திரகுமார், கட்சி தலைமை தங்களுக்கு ஏன் ஓரவஞ்சனை செய்யுதுன்னு கேட்டிருக்காரு. அதிமுகவிற்கு சென்ற பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க. அப்படி போகின்ற பொழுது 3 ஆண்டு காலம் யாரையாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கினார்களா? பன்ருட்டியார் அவர்கள் மட்டும் கட்சியிலே பதவி ராஜினாமா செய்துவிட்டு சென்றார். ஆனால் மீதி இருக்கின்ற 8 பேரையும் இன்று வரையில் கட்சியில வைத்துக் கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு நாங்கள் பாக்கெட்டிலே கேப்டன் படத்தை வைத்திருக்கிறோம். நாங்கள் தேமுதிக வேட்டி அணிந்து வந்திருக்கிறோம். ஏன் எங்களுக்கு இந்த ஓரவஞ்சனை பாரபட்சம்? உங்களுக்கு எதிராக நாங்கள் என்ன செய்தோம்? இதுதான் என்னுடைய கேள்வி. தேமுதிகவில் சந்திரகுமார் விவகாரம் பத்தி வைகோ பேசும்போது தனிப்பட்ட முறையில திமுக தலைவர் கருணாநிதியை விமர்சனம் செஞ்சு பேசினாரு. இதை பத்தி கருத்து சொன்ன திருமாவளவன் தனி மனித விமர்சனங்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தேமுதிக மக்கள் நல கூட்டணியை பலவீனப்படுத்துகிற முயற்சியில இறங்குவதும் அந்த அடிப்படையில் தேர்தலை அணுகுவதும் சரியான அணுகுமுறை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு எதிர்வினையாக தனிநபர் விமர்சனமும் கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தனிப்பட்ட முறையில விமர்சனம் செஞ்சதா குற்றச்சாட்டு எழுந்த நிலையில வைகோ வருத்தம் தெரிவிச்சு அறிக்கை கொடுத்திருக்காரு. கருணாநிதி பத்தி சொன்னதை வாழ்நாளில் செய்த ஒரு குற்றமா கருதுறேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்பதாகவும் வைகோ சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய விளக்கத்தை கருணாநிதி தாய் உள்ளத்தோடு ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்துல எடப்பாடி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர்னு 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தோட மொத்த மக்கள் தொகை 34,82,056 பேர். இந்த மாவட்டத்துல கட்சிகளுடைய பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில சேலத்திலிருந்து இணையறாரு சமூக ஆர்வலர் திரு பியூஷ் சேத்தியா. அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த கால தேர்தல்கள்ல எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதிகளில் எத்தனை முறை வெற்றி பெற்று
நடைபெற்றது. அது சட்டப்பேரவையாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எத்தனை வெற்றிகள் பெற்றிருக்கு அப்படிங்கறத முதல் விவரங்களை பார்க்கலாம். அதற்கு பிறகு விவாதத்திற்குள் செல்லலாம். சேலத்தை பொறுத்தவரை அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டப்பேரவை மற்றும் 4 பாராளுமன்ற தேர்தல் பார்க்கும்போது கங்கவல்லியில 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது. ஆத்தூர் சட்டப்பேரவை தேர்தலில் 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதே ஆத்தூர் 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் ஏற்காட்டை பொறுத்தவரைக்கும் 3 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 99 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்காட்டில் முதலிடம் பிடித்திருக்கிறது அதிமுக. ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதியில 4 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதே ஓமலூர்ல 99 2009 2014 இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது மேட்டூர்ல 2 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக. அதே மேட்டூர்ல பாராளுமன்ற தேர்தல் 2014 முதலிடம் பிடித்திருக்கிறது. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை 2 முறை வெற்றியை பெற்றிருக்கிறது. மேலும் 99 2009 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடியில முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அதில் அதிமுக பெற்ற வெற்றி சங்ககிரியில 2 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் அதே சங்ககிரி பார்க்கும்பொழுது 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. சேலம் மேற்கில் 1 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. சேலம் மேற்கில் 2009 2014 முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி அதிமுக அப்படின்னு பார்க்கும்பொழுது சேலம் வடக்கு அப்படின்னு பார்த்தோமானால் 2014 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. சேலம் தெற்குல 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதே சேலம் தெற்குல 2009 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியில 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதே வீரபாண்டியில் 99 2009 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி திமுக. திமுகவை பொறுத்தவரைக்கும் 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல்கள் அப்படின்னு பார்க்கும்போது கங்கவல்லியில 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஆத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. மேலும் ஆத்தூர்ல 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக திமுக என்று பார்க்கும்போது வெற்றி பெற்ற தொகுதிகள் ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. மேலும் 2009 ஏற்காட்டில் பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மேட்டூரில் 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. 2009 மேட்டூரில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று பார்த்தால் எடப்பாடியில 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக முதலிடத்தை பிடித்திருக்கிறது. சங்ககிரியில 3 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2004 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சங்ககிரியில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் தேமுதிக எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் கங்கவல்லியில 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. மேட்டூரில் 1 முறை வெற்றியும் சேலம் வடக்கில் 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது தேமுதிக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் பாமக அப்படின்னு பார்க்கும்பொழுது 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் ஆத்தூர்ல 99 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதே போல ஓமலூர்ல 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாமக. அடுத்து நாம் பார்க்க இருப்பது பாமக மேட்டூர்ல 1 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. 99 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது பாமக.
அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் என்று பார்க்கும்போது 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல ஆத்தூர்ல ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதே 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏற்காட்டில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது அதே காங்கிரஸ் ஓமலூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதியில காங்கிரஸ் முதலிடத்தையும், 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வீரபாண்டி தொகுதியில முதலிடத்தையும் பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள் எந்த கட்சி அப்படின்னு பார்த்தா மதிமுக. மதிமுகவை பொறுத்தவரை 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல சங்ககிரியை பொறுத்தவரை 99 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மதிமுக. ஆக இப்படியெல்லாம் இந்தந்த கட்சிகள் கடந்த 9 தேர்தல்களில் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றது அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம். நம்ம இப்ப விவாதத்துக்குள்ள போலாம். சேலம் செய்தி அரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு பியூஷ் சேத்தியா நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பியூஷ் சேத்தியா. இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கடந்த கால தேர்தல்கள்ல 21 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பலம் என்பது எப்படி இருக்கிறது? மேம், இப்போ அதிமுக பலம் வந்து அன்டவுட்டட்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சேலத்துல. ஆனா இந்த டைம்ல இந்த கோலிஷன் பாலிடிக்ஸ்ல வந்து சேலத்துல வந்து ஒரு பெரிய குழப்பம். இப்போ நீங்க பார்த்திபன் எம்எல்ஏ பாத்தீங்க, தேமுதிக இருந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுறாரு. ஸோ திஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். சேலம் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே வந்து ஒரு கண்டிப்பா லூசிங் கிரவுண்ட்ல இருக்கு ஷூராவே. அண்ட் கோலிஷன் பாலிடிக்ஸ் எந்த மாதிரி ரூபத்தில் வருதுன்ட்டு ஒரு புரியாத நிலையில் இருக்கு. டைம் ஒன்லி வில் டெல். திரு பியூஷ் சேத்தியா, சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய பலம் என்பது எப்படி இருக்கிறது? திமுக பொறுத்த வரைக்குங்க என்னன்னா, லாஸ்ட் டைம் வீரபாண்டி ஆறுமுகம் வந்து சங்ககிரியிலிருந்து தோத்து போனாரு. எதுக்காகனா அந்த டைம்ல ரவுடிசம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. அந்த டைம்ல அந்த ரவுடிசம் இஷ்யூவை வந்து டேக்கிள் பண்றதுக்கு தான் ஜெயலலிதா வந்து நாங்க லேண்ட் கிராப் செல்லே ஃபார்முலேட் பண்றாங்க இங்க. பட் ஸ்டாலின் நடுவில் ஒரு தாட்டி இங்க திருச்செங்கோடு சேலம் டூர் பண்ணும் போது ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாருன்னா, நாங்க பழைய தப்பு நிறைய செஞ்சிருக்கோம், அதை திருத்திடுவோன்ட்டு. ஆனா இந்த தடவை வந்து டிஎம்கே வந்து தன்னோட லோக்கல் எலெக்ஷன்ஸ்ல ஜெனரல் செக்ரட்டரிஸ் எலெக்ட் பண்ணும் போது அதே ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் வளத்திக்குமார், கரிகாலன் இந்த மாதிரி ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கு. இப்போ சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு தண்ணீர் பிரச்சனை, ஓமலூர்ல வந்து சென்ட் ஃபேக்டரி தேவை, ஏரிகளை வந்து தூர்வாரணும், ஏற்காடு சுற்றுலா தலத்தை மேம்படுத்த இன்னும் உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்கு. இந்த கோரிக்கைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? ஆமாங்க, டிமாண்ட்ஸ் வந்து என்ன 5 வருஷம் முன்னாடி இருந்தது அதே டிமாண்ட்ஸ் இன்னைக்கும் இருக்கு. ஒரு பக்கவான திடக்கழிவு திட்டம், சென்னை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் கூட எந்த ஒரு ஏரியிலையும் தூர் வரல, ஆக்கிரமிப்பு எடுக்கல, நீர்நிலைகள்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. விவசாயம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கு சேலத்துல. எஸ்பெஷலி இந்த கிழங்கு ஃபார்மர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏற்காடுல இருக்கிற பிரச்சனைகள், சுற்றுலா தலம் இல்ல, இது இன்னும் கெடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதிகமா எந்த சட்டத்துக்கு ஆளாவாம மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க மேல. சோ டிமாண்ட்ஸ் அப்படியே இருக்கு. எந்த விதமான ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு இங்க இருக்கிற எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல கண்டிப்பா இல்லவே இல்லை. இன்னைக்கு வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில நம்ம திமுக தலைவர் கருணாநிதியோட திருவாரூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். 1957 ஆண்டு குளித்தலை சட்டமன்ற தொகுதியில முதலா வெற்றி பெற்று சட்டமன்ற தொகுதிக்குள்ள நுழைந்தாரு கருணாநிதி. தான் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கடந்த 2011 ஆண்டு திருவாரூர் தொகுதியில 12வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 5 முறை தமிழக முதல்வராகவும் பதவி வகிச்சிருக்காரு. நான் எத்தனை முறை முதலமைச்சர் ஆனாலும் திருவாரூர் தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர் ஆனா திருவாரூர் தொகுதிக்கு பெருமை இல்ல. என்னுடைய ஊர் என்னை கைவிடவில்லைன்னு நான் மத்தவங்க கிட்ட கம்பீரமா நின்று பேச இது துணை நிற்கும் அப்படிங்கறதுனால திருவாரூர் மக்களுக்காக உழைப்பதற்கு என்றென்றும் நான் தயாரா இருப்பேன்னு கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி அவர்கள் சொன்னார்.
தொகுதியில அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு நடத்தி மக்கள் அதற்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு வெங்கடேஷ். இப்ப விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம 4 கேள்வியை மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். முதலா நம்ம மக்கள் கிட்ட முன்வைத்த ஒரு கேள்வி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அங்க இருக்கிற மக்கள் கிட்ட முன் வச்சப்போ அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு 46% பேர் சொல்லிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 34% பேர் சொல்லிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 18% பேர் சொல்லிருக்காங்க. மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 2% பேர் சொல்லிருக்காங்க. ஆக இந்த 46% பேர் தான் அதிகபட்சமா வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதை பற்றி திரு வெங்கடேஷ் அவர்களிடம் கேட்கலாம். திரு வெங்கடேஷ், இப்போ வேட்பாளர் அடிப்படையில் வாக்களிப்போம் அப்படின்னு 46% பேர் கேட்டிருக்காங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு, 12 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, தமிழக அரசியல் களத்துல ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கிறாரு. ஆக இப்படிப்பட்ட ஒரு விஐபி செல்வாக்கு காரணமாக மக்கள் இந்த பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறதா, இல்ல திருவாரூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் அப்படிங்கிறதுக்காக இந்த பதில சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? ரெண்டுமே இதுல காரணம் இருக்கும். 2 காரணமும் என்ன, நீங்க ஒரு சிஎம் கேண்டிடேட்டை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம், சிஎம் கேண்டிடேட் நம்ம தொகுதிக்கு நிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பெருமை தரக்கூடிய அம்சம் ஒண்ணு. அது இந்த ஊர்க்காரரே அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு கூடுதலான ஒரு அம்சம். இன்னும் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி ஒன்று இருக்கு. என்னன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரியான மிக மூத்த தலைவர்களுக்கு எந்த தொகுதியில போனாலுமே இதே மாதிரியான ஒரு வரவேற்பு அந்த தொகுதி மக்கள் வழங்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அது நம்ம கலைஞர்களுடைய எந்த தொகுதியில நின்னாலும் நீங்க அதே விதமான ஒரு வரவேற்பை கடந்த 12 தேர்தல்களையும் பார்த்திருக்கோம். அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அந்த ஒரு வழக்கமான ஒரு வேட்பாளருக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பைக்கும் அப்பாற்பட்டு ஒரு உயர்ந்த ஒரு வரவேற்பு அவருக்கு கிடைத்துக் கொண்டே வந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் ஒன்று இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர்னாலேயே அவருக்கு நிச்சயமாக அவர் இப்ப நீங்க இங்க சேப்பாக்கத்தில் என்ன போதும் அதே விதமான ஒரு வரவேற்பு இருந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த வரவேற்பு இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல வேட்பாளர் மட்டுமே மிக முக்கியமானவராக இந்த தொகுதியில கிடைக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதமாக மக்கள் கருதுகிறார்கள். அதனால்தான் அவருக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு அந்த ஊர்ல வாக்குகளும் கூடுதலாக கிடைத்திருக்கக்கூடிய. இப்போ கட்சி அடிப்படையில வாக்களிப்போம்னு 34% பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த திருவாரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்களில் பார்க்கும்பொழுது அது திமுக கோட்டையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த 34% பேர் கட்சி அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திருவாரூர் தொகுதியை திமுக ரொம்ப பலமா இருக்கு, திமுக கோட்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க ஒவ்வொரு சென்னை மாநகரத்தை நீங்க ஒரு காலகட்டத்தில் நீங்க சொல்லிட்டே வரலாம். இது தமிழ்நாடு சென்னை மாநகரம் அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய செய்யப்பட்ட பணிகள் மூலமாகவும் அவர்களுடைய கட்சி பலமாக தங்களுடைய கிளைகளை பரப்பி வேலை செய்வதன் காரணமாகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் காரணமாகவும் அவர்களுக்கு அது ஒரு கோட்டையாக திகழ்ந்திருக்கிறது. அண்ட் திருவாரூர்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக திமுக வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஆதரவு தந்த ஒரு தொகுதிகளாக இருந்திருக்கு. அதனால நிச்சயமா அந்த இடத்துல அந்த இயல்பான ஒரு திமுக சார்ந்த ஒரு மனநிலை ஒன்று இருக்கும். அப்படி நேச்சுரலா அப்போ திமுக சார்ந்த வேட்பாளர்கள் நிற்கும் போது குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு சிஎம் கேண்டிடேட்டே நிற்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு, தனிமனிதர் ரீதியாக அவருக்கு ஒரு வரவேற்பு, கூடவே கட்சி ரீதியான ஒரு வரவேற்பு, இது ரெண்டுமே இணைந்து அவருடைய வெற்றிக்கு பெரிய அளவு பங்களிப்பு செய்திருக்கும். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேஷ். அடுத்ததா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில நம் மக்களிடத்தில் முன்வைத்த மற்றொரு கேள்வி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கிட்ட நம்ம முன் வச்சப்ப அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அணுகக்கூடியவர் தான் அப்படின்னு 58% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் எளிதில் அணுகக்கூடியவர் இல்லை அப்படின்னு 42% பேர் சொல்லியிருக்காங்க. இதுல கருத்து இல்லை அப்படிங்கிற கேட்டகரியே கிடையாது. ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதி மக்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. திரு வெங்கடேஷ், இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரா கருணாநிதி எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு 58% பேர் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்ல அவர் எளிதில் அணுகக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இந்த இடத்துல அணுகக்கூடியது அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு அதுவும் நீங்க ஒரு மிக மூத்த தலைவர் போன்றவர்கள், அதுவும் விஐபி கேண்டிடேட்டா இருக்கும்போது
அந்த இடத்துல நீங்க வந்து அவர் அப்படிங்கிறது அந்த ஒரு பதவி, அந்த ஒரு தனிநபர் மட்டுமல்ல, அது வந்து கட்சி சார்ந்த ஒரு நபராகவும் வந்து அந்த ஒரு வளர்ச்சி காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவரை வந்து நீங்க தனிநபராக போய் நான் சந்திக்க முடியும் அப்படின்னும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி ஒன்று இருக்கு. நீங்க அவர் எத்தனை தரம் அங்க வந்தாலும் அவர் வந்து மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. அவர் எத்தனை தரம் போனார், எத்தனை தரம் சந்தித்தார் அப்படிங்கிறது கூட இரண்டாவது பட்சம். முக்கியமான பட்சம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள், இப்ப நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எம்எல்ஏனுடைய அலுவலகத்துக்கு போய் தங்களுடைய குறைகளை சொன்னால் அந்த குறைகள் தீர்க்கப்பட்டன, அந்த குறைகளின் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு நடந்தாவே அவர்கள் வந்து நிச்சயமாக தங்களுடைய எம்எல்ஏவை அணுக முடிகிறது என்ற ஒரு கருத்தை தான் உருவாக்கி இருப்பார். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ கருணாநிதி அவர்களால் அங்கே நேரடியாக போய் களப்பணி ஆற்ற முடியவில்லை என்றாலும் அவரை சென்ற போதெல்லாம் சந்தித்திருக்கிறார் என்பது வேறு. அவர் இல்லாத காலகட்டத்திலும் அங்கே இயல்பாகவே ஒரு நல்ல ஒரு அலுவலகம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு கூட புகார் மனு கொடுக்க செல்லும்பொழுது அவங்களுடைய போன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத வந்து அவங்க அப்டேட் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் கூட ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா செய்யறாங்க. அந்த சிஸ்டமேட்டிக்கா செய்யும் பொழுது அப்ப அந்த அணுகுதல் அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எளிதாக இருக்கிறது. நாம் போய் சொல்ல முடியுது. சொன்னா அந்த இடத்துல நமக்கு கேட்கக்கூடிய குறைகள் அல்லது நமக்கு கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறுகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த நிறைவேறும் போது அவர்களுக்கு வந்து அந்த அணுகுதல் என்பது மிக சுலபமாக இருக்கிறது. அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க அவரை நேராக சந்திப்பது என்பது இன்னொரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேஷ். அதற்கு அடுத்தபடியாக மக்களிடத்தில் நாம் முன்வைத்த மற்றொரு கேள்வி, திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைச்சப்போ அதற்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் ஆம், கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 57% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு 43% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரங்கள் வந்து பார்க்கலாம். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை வந்து கொடுத்திருந்தாரு. என்னென்ன வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். திருவாரூரில் அரசு மேல்நிலை பள்ளி வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு திரு கருணாநிதி அவர்கள். அடுத்தபடியாக திருவாரூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக பதிவாளர் அலுவலகம் கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் வந்து கொடுத்திருந்தாரு. திருவாரூர் நகராட்சி மாநகராட்சியாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் வந்து கொடுத்திருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக தஞ்சை நாகை சாலையில் அரைவட்ட புறவழி சாலை அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியையும் வந்து கொடுத்திருந்தாரு. பெருந்தரங்குடியில கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்திருந்தாரு. அடுத்ததா கமுகக்குடி அபிவிருத்தீஸ்வரம் வெட்டார இணைப்பு பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் திரு கருணாநிதி அவர்கள் வந்து கொடுத்திருந்தாரு. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் என்கின்ற வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தாரு. ஆக இத்தனை வாக்குறுதிகள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. திரு வெங்கடேஷ், இப்போ திரு கருணாநிதி அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு சொல்லி 57% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய பார்வையில கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி 43% பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய பார்வை என்பது எப்படி? எனக்கு இதுல ஒரு முக்கியமான செய்தி எனக்கு திருப்பி தோணுது. என்னன்னா, நீங்க இந்த வாக்குறுதிகளை கொடுத்த போது அவர் வந்து அந்த தொகுதி எம்எல்ஏவாக மட்டுமல்லாமல் நிச்சயமாக தமிழகத்தினுடைய முதல்வராகவும் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்த நிலையில் தான் இத்தனை அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதிகளை அவர்கள் தந்திருக்க முடியும். ஆனால் அந்த அவர் மட்டும் எம்எல்ஏவாக ஆக முடிகிறது. ஆனால் வந்து அவர் சிஎம் ஆக முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இதில் கொடுக்கப்பட்ட பல வாக்குறுதிகளை அவரால் நிறைவேற்றி இருக்க முடியாது. ஏனென்றால் நீங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக கடந்த 5 ஆண்டுகள் அவர் எதிர்பார்த்த வேகத்தில் அந்த காரியங்கள் நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் அவரால் நிச்சயமாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு குறைந்தபட்ச அளவாவது அவரால் நிறைவேற்ற முடிந்ததனால்தான் இந்த 57% அவரை வந்து வரவேற்றிருக்கிறார்கள். அதாவது நீங்க நினைத்திருந்தால் அவரால் வந்து நீங்க அதே வந்து அவர் ஒரு சிஎம் ஆகியிருந்தால் நிச்சயமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை நிச்சயம் 70-75% வரைக்கும் போயிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னால் நீங்க வந்து அந்த கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அத்தனையுமே அவரால் நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. எதிர்க்கட்சியாக இருப்பதன் காரணமாகவே அவரால் வந்து பல செய்திகளை பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்க முடியாமல் போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கலாம். ஆனாலும் அவர் கொடுக்கக்கூடிய இந்த லிமிடெட் ரிசோர்சஸ்க்குள்ள, லிமிடெட் வாய்ப்புகளுக்குள்ள அவரால் செய்த பணிகளின் காரணமாக நிச்சயமாக இந்த 57% வந்து அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரவேற்பு. ஏன்னா நீங்க இது இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட நீங்க இதை கவனிச்சிட்டீங்கன்னா, இப்ப இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எதிர்ப்போட அல்லது வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவோட நீங்க வந்து இந்த சாதனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் நம்ம பார்க்கணும்.
நிச்சயமாக. அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் நாம் முன்வைத்த ஒரு கேள்வி, அதாவது திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் திருவாரூர் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் திருவாரூர் தொகுதியில வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி 62% பேர் சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக. அதற்கு அடுத்தபடியாக இல்லை அப்படின்னு சொல்லி 36% பேர் சொல்லியிருக்காங்க. முடிவு செய்யவில்லை அப்படின்னு 2% பேர் சொல்லியிருக்காங்க. திரு வெங்கடேஷ், இப்போ திரு கருணாநிதி அவர்கள் மீண்டும் திருவாரூர் தொகுதியில வெற்றி பெறுவார் அப்படின்னு 62% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக அவருடைய செல்வாக்கு அந்த தொகுதியில இன்னும் அதிக அளவில் அவருக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஆமா, நீங்க இவங்க எல்லாம் ஒரு விஐபிஸ், மிக பெரிய விவிஐபிஸ். இவங்க எல்லாம் நீங்க எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கக்கூடியவங்க. அதுல வெற்றி அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த அம்சங்களை எனக்கு தெரிஞ்சு நீங்க காமராஜருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சமயத்துல மட்டும்தான் நீங்க இந்த தோல்வி அப்படிங்கறத அவர்கள் சந்தித்திருக்கிறார்களே தவிர, மற்றபடி நீங்க இந்த விஐபிஸ் விவிஐபிஸினுடைய தொகுதிகள் எந்த இடத்துல நின்னாலுமே அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள். அதுவும் இந்த மாதிரி திருவாரூர் மாதிரியான ஒரு தொகுதியில ஏற்கனவே திமுகவுடைய ஒரு பலம் மிகுந்த ஒரு இடத்துல அண்ட் ஏற்கனவே கருணாநிதி அவர் மிகவும் பாப்புலரான ஒரு இடத்துல நீங்க வெற்றி பெறுவது என்பது நீங்க அது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா நீங்க அந்த கேள்வி நீங்க அதுக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு வலுவான அந்த கேண்டிடேட் அந்த இடத்துல நீங்க எப்பேற்பட்ட கேண்டிடேட்டும் போட முடியாது, அல்லது எப்பேற்பட்ட எதிர்ப்பு அலை இருந்தாலும் தான் நீங்க குறைஞ்சபட்ச ஒரு அவருக்கு வாய்ப்புக்கான ஒரு பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் இல்லாத நிலையில நிச்சயமா அவரால் அந்த இடத்துல வெற்றி பெற முடியும் தான். இது ஆப்வியஸ் क्वेश्चन ஆக்சுவலி. நிச்சயமாக திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டப்போ, எளிதில் அணுகக்கூடியவர் அப்படின்னு அதிகபட்சமா 58% பேர் சொல்லியிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு அதிகபட்சமா 57% பேர் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த தொகுதியில வெற்றி பெறுவார் அப்படின்னு 62% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த சதவிகிதம் எல்லாம் ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, மக்கள் என்ன முடிவு செய்ய போறாங்க அப்படிங்கறது நம்ம தேர்தல் முடிவுகளை வைத்துதான் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஹேமா ராகேஷ்.